அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் தண்டேல் திரைப்படத்தின் திரையை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவைச் சேர்ந்த மீனவர்கள் கடல் எல்லையை கடந்து பாகிஸ்தானுக்கு சென்று மாட்டிக்கொண்டார்கள். அந்த உண்மை சம்பவத்தை மனதில் வைத்து தண்டேல் என்கிற திரைப்படமாக உருவாக்கியிருக்கிறார்கள். ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீகாகுளம் கடற்கரை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜு, அதாவது நாயகன் நாக சைதன்யா. சின்ன வயதில் இருந்தே நாயகி சாய் பல்லவியுடன் இணைந்தே வளர்ந்தவர். பெரியவர்கள் ஆன பின்பும் காதலோடு வாழ்கின்றார்கள். தந்தை இல்லாத ராஜு, தாயில்லாத சாய் பல்லவி இருவரும் எல்லோரின் அன்பு மரியாதை என்று இருப்பார்கள். ஸ்ரீகாகுளத்தில் இருந்து ரயில் ஏறி குஜராத் சென்று அங்கு மீன்வேட்டைக்கு செல்வார்கள். அங்கு 9 மாதங்கள் மீன்வேட்டையில் ஈடுபடுவார்கள். அங்கு கிடைக்கும் சம்பளத்துடன் பிறகு ஊர் திரும்புவார்கள். அங்கு செல்லும் அந்த மீனவர்களின் குடும்பம் அவர்களுக்காக காத்திருக்கும். அதேபோல நாயகியும் 9 மாதங்கள் காத்திருப்பார். ஊருக்கு வந்த பிறகு 2 மாதம் தங்குவார். சாய்பல்லையுடன் காதல் மகிழ்ச்சி என்று காலத்தை கழிப்பார். ஊரில் என்ன பிரச்சனை என்றாலும் தனது தந்தையைப் போலவே முன்னுக்கு சென்று அநியாயத்தை தட்டி கேட்பார் நாயகன். அதனால் அவரை தண்டேல் என்று அழைக்கிறார்கள். தண்டேல் என்றால் லீடர். கடலும் கடல் மண்ணும் கடல் சார்ந்து வாழும் மக்களையும் நேசிக்க கூடியவர் நாயகன். அதேபோல அவரது தோழியான சத்யாவை, அதாவது சாய் பல்லவியையும் நேசிப்பார். நாயகனை நேசிக்கும் சாய் பல்லவி ஒரு கட்டத்தில் நாயகனின் தொழிலை விரும்ப மாட்டார். காரணம், கடலுக்கு சென்று உயிரிழந்து வரும் மீனவரின் இறந்த உடலை பார்த்து அதேபோல தனது காதலனும் வருவான் என்று எண்ணுகிறார், பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். அதனால் கடல் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று முட்டுக்கட்டை போடுகிறார், வாக்கு கேட்கிறார். ஆனால் வாக்கை மீறி செல்லும் நாயகன் மீது ஆத்திரம் கொள்கிறார். தான் சொல்வதை கேட்காமல் சென்ற காதலனை தூக்கி போட்டுவிட்டு தந்தையிடம் தனக்கு காதல் வேண்டாம், திருமணம் செய்து வையுங்கள் என்று அவருக்கு விருப்பப்பட்ட ஒரு ஆளை தேர்வு செய்ய சொல்லுவார். நாயகி பயந்தது போல நாயகன் கடலில் சிக்கிக் கொள்கிறார். பெரும் புயலில் மாட்டிக்கொள்கிறார். சில படகுகள் உடைகிறது. தண்டேல் என்பதால் அவர்களெல்லாம் காப்பாற்றி தனது படகுக்கு கொண்டு வருகிறார். அப்படி எல்லோரையும் காப்பாற்றும் போது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு இளைஞனையும் காப்பாற்றுகிறார். புயல் ஓய்ந்த பிறகு அவர்கள் இந்திய எல்லையை கடந்து பாகிஸ்தான் எல்லையை தொட்டிருப்பார்கள். அதனால் பாகிஸ்தான் கடல் வீரர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களை பாகிஸ்தான் சிறையில் அடைக்கின்றனர். தன்னை மீறி சென்ற காதலன் கைதாகி சிறையில் இருக்கும் தகவல் கிடைத்ததும் அதிர்ந்து போகிறார் நாயகி சாய் பல்லவி. நாயகன் மீது கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏழை மீனவ குடும்பத்துக்கும் சிறையில் கிடக்கும் மீனவர்களுக்கும் தனது பயணம் மூலம் விடுதலை பெற்றுத்தர போராடுகிறார். மாநில அரசு, மத்திய அரசு உதவியுடன் அவர்களை வெளியே கொண்டு வர பெரும் போராட்டமே நடத்துகிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்பது மீதி படம். சத்யா மீது அளவு கடந்த காதலும் மக்கள் மீது அன்பு கொண்ட ராஜு பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் நாக சைதன்யா. நீண்ட முடி, தாடி உள்ள தோற்றம், மீனவராகவே தெரிகிறார். பல இடங்களில் அவரது நடிப்பு கைதட்டலை அள்ளுகிறது. 9 மாதம் காதலிக்காக காத்திருப்பது, தேடி ஓடி வந்து அவரை கட்டிப்பிடித்து கொஞ்சுவது, செல்போன் சிக்னல் கிடைக்காமல் கடலில் தவிப்பது என்று அந்த பாத்திரமாகவே தெரிகிறார். பாகிஸ்தான் சிறையில் நடக்கும் சம்பவங்களில் கதாநாயகனின் பிம்பத்திற்காக உழைத்திருக்கிறார். சத்யா என்கிற கதாபாத்திரத்தில் சாய் பல்லவி சிறப்பாக நடித்திருக்கிறார். காதலும் கிராமத்தினர் மீது அன்பும் கொண்ட பாத்திரத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவரது பாத்திரத்தின் கடின உழைப்பு படத்தில் பளிச்சிடுகிறது. சாய் பல்லவி பாத்திரத்தை தூக்கிவிட்டால் இந்த படத்தில் வேறு ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அப்படி ஒரு பாத்திரம். அதை சிறப்பாக செய்திருக்கிறார். பாடல்களில் ஆட்டமும் பாட்டும் காதலும் தவிப்புமாக செய்திருக்கிறார். பாகிஸ்தான் சிறை அதிகாரியாக பிரகாஷ் பலவாடி, சாய் பல்லவியின் அப்பாவாக பப்ளு பிருத்திவிராஜ், சாய் பல்லவியை திருமணம் செய்து கொள்ள வரும் கருணாகரன், மீனவர் குழுவின் தலைவர் ஆடுகளம் நரேன், சந்திராக்காவாக திவ்யா பிள்ளை, மைம்கோபி, கல்பலதா, கல்யாணி நடராஜன் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். எல்லோருமே அவர்களுடைய பாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார்கள்.
ஒவ்வொரு காட்சியையும் ஓவியம் போல செதுக்கி இருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஷியாம் தத். காதல் காட்சிகளில் எழுச்சியூட்டும் இசையை கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத். ஐலேச பாடல் தாளம் போட வைக்கிறது. நமோ நாராயண பாடலை படத்தில் இருந்து நீக்கியிருக்கலாம். அந்த பாடலில் பிரம்மாண்டமும் நன்றாக நடனமும் இருந்தாலும் படத்திற்கு தொய்வை தருகிறது. பின்னணி இசையால் படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கிறார் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத். நவீன் நூலியின் படத்தொகுப்பு திரைக்கதையை பரபரப்பாக கொண்டு செல்ல உதவி இருக்கிறது. கலை இயக்குனரின் கைவண்ணத்தில் சிவன் சிலை, கலங்கரை விளக்கம், பாடல் காட்சிகளில் பிரம்மாண்டம் என்று அவரது உழைப்பு தெரிகிறது. சேகரின் நடன காட்சிகள் ஒவ்வொரு அசைவையும் ரசிக்க வைக்கிறது. இந்த படத்திற்கு கார்த்திக் தீடா கதை எழுதியிருக்கிறார். முதல் பாதியை காதலுடன் சொல்ல நினைத்தவர் இரண்டாம் பாதியில் பாகிஸ்தான் சிறைச்சாலை என்று சொல்லும் போது அது கதையிலிருந்து விலகி நாடகத்தன்மையாக அமைந்திருக்கிறது. கீதா ஆர்ட்ஸ் பட நிறுவனம் மூலம் அல்லு அரவிந்த் இந்த படத்தை வழங்கி இருக்கிறார். ஒவ்வொரு காட்சியையும் பிரமிக்க வைக்கிற வகையில் நன்றாக செலவு செய்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். ஒவ்வொரு பிரேமிலும் படத்திற்காக செய்த செலவு தெரிகிறது. இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் சந்து மெண்டோட்டி. ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அதில் காதல், கோபம், சிறை சம்பவம், விடுதலை என திரைக்கதை அமைத்து உணர்ச்சியூட்டும் காட்சிகள் மூலம் படத்தை பார்க்க வைத்திருக்கிறார். ஆந்திர மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக குஜராத் செல்வது, அங்கு பாகிஸ்தானில் சிக்கிக் கொள்வது என்று கதையை நகர்த்தி இருக்கிறார். சிறையில் நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் வெறுப்பு மற்றும் பிளவு உணர்ச்சியை தூண்டுவதாக அமைந்திருக்கிறது. பாகிஸ்தான் மீது உள்ள வெறுப்பு அரசியல், கடவுள் பக்தி, தேசபக்தி, காதல் என்று இந்த படத்தை இயக்கி இருக்கிறார். பாகிஸ்தான் சிறையில் வாழும் மீனவர்களின் பிரச்சனையை சொல்வதற்காக ஒரு காதல் கதையுடன் சொல்லி இருக்கிறார். ரசிகர்களை திருப்திப்படுத்துவதை விட அரசியல்வாதிகளை திருப்திப்படுத்துவது போல சில காட்சிகள் படத்தில் அமைந்திருக்கிறது. இருப்பினும் மீனவர்களின் அவலத்தை சித்தரித்திருக்கிறார். எதிர்ப்பு மற்றும் போராட்ட குணத்தையும் விதைத்திருக்கிறார். முதல் பாதையில் உள்ள காதலும் அன்பும் உணர்ச்சியும் நம்மை பெரிதும் கவர்கின்றன. இரண்டாம் பாதையில் கதைக்களம் வெவ்வேறு இடங்களுக்கு பயணிப்பதால் அது நம்மை ஈர்க்கவில்லை. தண்டேல் காதலும் தேசபக்தியும். என்ன நேயர்களே, தண்டேல் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.